நீக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை அடுத்து தமிழகம் முழுவதும் அனைத்து சமூகங்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் தன்னுடைய லெட்டர் பேடில் அறிக்கையை வெளியிட்டிருக்கும் போது இந்த பகுதியில் உடனடியாக நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை தன்னுடைய முயற்சியால் நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் வழக்கறிஞர் சீனி நாடார் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இது ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தின் உரிமை அல்ல, ஒவ்வொரு சமுதாயத்தின் உரிமை என்பதால் எல்லா சமூகங்களும் தனக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று கல்வி நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள், மருத்துவமனைகள் என்று அரசாங்கம் நடத்த வேண்டிய அனைத்தையுமே நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாடார் சமுதாயம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இன்று நேற்று உருவானதல்ல. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தியது நாடார் சமூகம். அதுபோல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தன்னுடைய கல்வி நிறுவனங்களும் தங்களுடைய சங்கங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அப்படி அரசாங்கம் செய்ய வேண்டியதை அனைத்தையுமே செய்தது ஒவ்வொரு சமூகங்களும். அதுபோல 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி நிறுவனங்களும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கியும் வைத்து நடத்திய சமூகத்தின் பெயரை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொல்வதில் எந்த வகையில் நியாயம் உண்டு? சொல்லுங்கள். அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்கவில்லை. ஒவ்வொருவரும் எங்களுடைய முன்னோர்கள். இது நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் குறிப்பிடாது, தேவர் சமுதாயத்திற்கும் குறிப்பிடும், பிள்ளைமார் சமுதாயத்திற்கும் குறிப்பிடும், நாயக்கர் சமுதாயத்திற்கு குறிப்பிடும், அனைத்து சமூகங்களுக்கும் குறிப்பிடும். அவர்கள் சமூகம் சார்ந்தவர்களிடம் முறையிட்டு நமக்கு ஒரு சங்கம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய ஊதியத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அதில் போட்டு ஒரு சங்கங்களை உருவாக்கி 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களை நடத்தி வந்தால் உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்து கல்வி நிறுவனங்களில் சாதி பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் சமூகங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றதின் பொறாமையா? அரசாங்க பள்ளிகளை விட சமுதாயம் நடத்தும் பள்ளிகளில் வரிய பதிவுகளும் உயர் மதிப்பெண்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதின் விளைவா இது என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக கூடியிருப்பது ஒரு தனிப்பட்ட சமூகத்தின் உரிமை அல்ல, ஒவ்வொரு சமுதாயத்தின் உரிமை என்பதால் இங்கு எல்லா சமுதாயமும் வேற்றுமை இல்லாமல் இந்த நேரத்தில் நாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்தியாவில் எல்லா இடத்திலும் சமூக பெயர் பின்னால் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனங்களில் சாதி சண்டை உருவாகின்றது என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியது. இந்த உத்தரவின் நோக்கம் என்ன என்பது புரியவில்லை. ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு வாழ்வியல் முறையும் கலாச்சார முறையும் இருக்கின்றது. அதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதா? யாருக்குமே தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் மீதோ அல்லது தனிப்பட்ட ஒரு மதத்தின் மீதோ உரிமை கிடையாது. இந்த நீதியரசர் எந்த விதத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று தெரியவில்லை. சற்று தமிழக அரசு, ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு சமூகம் அல்லது இரு சமூகம் அல்ல, ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இருக்கின்றது, நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கின்றது, பல ஆயிரக்கணக்கான இயக்கங்கள், பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தும் போராட்டத்தில் மேற்கொண்டால் தமிழகத்தில் போராட்டம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை தமிழக அரசும் சந்திக்க ஒரு நேரிடும். ஆகையால் உடனடியாக இந்த தீர்ப்பை ரத்து செய்ய தமிழக அரசு முன்னேற வேண்டும். இதற்கான மேல்முறையீடை செய்து, ஏனென்றால் ஒவ்வொரு சமூகத்திற்கு பின்பு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. நாடார் சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகத்துக்கு பின்பும் வரலாறு இருக்கின்றது. அவர்கள் சமூகம் அந்த பகுதியில் இருக்கின்றது என்பதற்காக இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நாடார் மேல்நிலை பள்ளியில் படித்தவர்கள் எல்லாரும் நாடார்கள் கிடையாது. எல்லா சமூகத்திலும் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கின்றார்கள், ஏன் நீதிமன்றத்தில் நீதியரசராக கூட இருக்கின்றார்கள். சாதி பார்த்து கல்வி நிறுவனங்கள் யாரும் படிக்கவில்லை. ஒரு சமூகம் நடத்துகின்றது என்றால் அரசாங்கம் கொடுக்க வேண்டியதே அந்த சமூகம் கொடுக்கின்றது. இதற்கு அந்த சமூகத்தை அரசாங்கம் பாராட்ட வேண்டும். மாறாக கல்வி நிறுவனங்களில் தன்னுடைய பெயரை நீக்க வேண்டும் என்பதில் எந்த விதத்தில் நியாயம்? என் பெயர் விக்னேஷ் கார்த்திக் என்றால் என் பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது இந்த நீதிமன்றத்திற்கோ என்ன உரிமை இருக்கின்றது? இந்த ஜனநாயக நாட்டில் தான் நாம் வாழ்கின்றோமா அல்லது நாம் எங்கு வாழ்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. ஆகையால் உடனடியாக இந்த தமிழக அரசு இதை மேல்முறையீடு செய்து இந்த தீர்ப்பினை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கல்வி நிறுவனங்களில் ஒவ்வொன்றும் எல்லா சமூகங்களும் படிக்கின்றார்கள், எல்லோருடைய வளர்ச்சியும் அதில் இருக்கின்றது. ஒரு சமூகம் எப்படி உயர்கின்றது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக
கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் எல்லா சமூகமும் நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? சாதி சண்டைகள் போடுவதற்காக கல்வி நிறுவனங்கள் நடக்கவில்லை. சாதிக்க வேண்டும், நம் மாணவர்கள், நம் சமூகம் சார்ந்தவர்கள், அனைத்து சமூகம் சார்ந்தவர்கள் பெரிய பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களில் சாதி பெயரை நீக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் நாடாராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதேபோல் என் சகோதர சமூகமும் அனைத்தும் இதற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமான பதிவை நான் பதிவு செய்கிறேன். இது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமே. இதை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ளாவிட்டால் தமிழகம் முழுவதும் இருக்கும் நாடார் அமைப்புகளும் இருக்கட்டும், சகோதர சமூகமாக இருக்கிற அனைத்து சமூகங்களையும் இணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்வோம். இது ஆளும் அரசுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பதிவு செய்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் ஒரு சமூக போராட்டமாக நினைக்காமல் இது நமக்கான போராட்டம் என்று இதில் கலந்து கொண்ட அனைத்து சமூகங்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஒற்றுமை இதன் மூலம் வெளிப்படுகிறது. நன்றி, வணக்கம்.